தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு முடங்கியிருக்கிறது. பயிர்களும் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், தற்போதைய கள விவரம். வணக்கம். நிச்சயமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 2 தினங்களாக டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று அதிகாலை தொடங்கிய மழை தற்போது வரை நீடித்து வருகிறது. அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில இன்று காலை பெய்த கனமழையினால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் முடங்கியுள்ளது. பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கும்பகோணத்தை அடுத்துள்ள திருநாகேஸ்வரம், நாச்சியார் கோவில், சுவாமிமலை, பட்டீஸ்வரம், சோழபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையானது நீடித்து வருகிறது. அதில் கும்பகோணம் அடுத்துள்ள செம்பியவரம்பல் பகுதியில் தற்போது நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி வருகிறது. கனமழை காரணமாக தண்ணீர் வடியாததனால் இந்த பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதே போன்று பல பகுதிகளிலும் இந்த மழையினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.